நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் வீக்லி க்ளோசிங் இருக்குது, எப்படி முடிவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் ரொம்பவே வருத்தத்தக்க ஒரு துக்ககரமான ஒரு செய்தி நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகமதாபாத்தில் ஏர் இண்டியா ஃப்ளைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. 232 பயணிகளோட மதியம் பார்த்திங்கன்னா 1:17 பிஎம்க்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இப்போதைக்கு ரொம்பவே அனைவரும் வருத்தத்திற்குரிய ஒரு முக்கியமான செய்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சடன் ஃபால் வர ஆரம்பிச்சது. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 25,000லேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த 5 மினிட் கேண்டிலில் வச்சு காமிக்கிறேன். இந்த ரேஞ்ச் வரைக்குமே பார்த்திங்கன்னா 25,000 தான் மார்க்கெட் இருந்துச்சு. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 1:20க்கு கரெக்டாக ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆனிச்சு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் 25,000 தான் முடிஞ்சிருக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீக் எக்ஸ்பீரி பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டு ஃபிகரில் தான் முடியும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த கேப் ஃபில்லிங்கும் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. எக்ஸாக்டாக 1:17க்கு வந்த அந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா 1:25க்கெலாம் மார்க்கெட் கடகடன்னு கீழே வர ஆரம்பிச்சிட்டு ஒரு பெரிய ஃபால் வர ஆரம்பிச்சிட்டு, இங்கேருந்து 25,000லேருந்து ஒரு 150-200 புள்ளிகள் மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு இந்த நியூஸஸ் கேட்டதுனால. இது இந்தியாவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு வருந்தத்தக்க செய்தி. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, வேறு ஏதாவது இதற்கு உள்காரணங்கள்லாம் இருக்கா? ஏன்னா ரீசெண்டாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வார்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வாரின் அடிப்படையில் இது ஏதாவது அதோட தாக்கத்தின் அடிப்படையில் ஏதாவது நடந்திருக்குமா அப்படிங்கிற மாரி பல கோணங்களில் இதை இப்போ விசாரணை செய்வாங்க. இது எப்படி நியூஸஸ் வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல் மார்க்கெட்டோட மொமெண்டமும் இதிலேருந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சாதாரணமாக நடந்த விஷயமா இல்லை வேறு ஏதாவது இதில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும்போது தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷனும் பாசிட்டிவ் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது தெரிய வரும். இமிடியேட்டாக இப்போதைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,673 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,500 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 25,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 25,100 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 25,200 அப்படிங்கிற இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இந்த நாளைய தினம் பார்த்திங்கன்னா வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்த்தாகணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு 2-3 நாள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ்லேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி க்ளோசிங் பேரிஷாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதற்கு காரணம் இந்த நியூஸஸும் ஒரு முக்கியமான காரணம். அகைன் மார்க்கெட் 24,500 ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்குதா, இல்லை அகைன் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத நாளைய தினம் தான் பார்க்கணும் நண்பர்களே. பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக சப்போர்ட்டு நேற்று சொன்ன இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது பாருங்கள். நேற்றுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி காமிச்சிருந்தேன். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் இப்போதைக்கு நின்று இருக்குது. இங்கேருந்து நாளைய தினம் பவுன்ஸ் ஆகுமா இல்லை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் ரீசெண்டாக பவுன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த லெவலில் பட்டு பவுன்ஸு திருப்பி இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இந்த லெவலில் மார்க்கெட் நாளைக்கு சப்போஸ் உடச்சிது அப்படின்னா 56,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் இருக்குங்களே, இந்த 56,000லேருந்து மார்க்கெட் உடச்சிது அப்படின்னா 54,500 ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த கேப் ஃபில்லிங்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? இமிடியேட்டாக இருக்கக்கூடியது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. 55,543 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 55,500 அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 55,300 அடுத்தது 55,070 இந்த ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். இமிடியேட் இதெல்லாம் சின்ன சப்போர்ட் தான். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் 54,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 56,000 அப்படிங்கிறது இமிடியேட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 56,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே இருந்துச்சுன்னா 56,780 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே இருந்துச்சுன்னா 57,000 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 800 பாயிண்ட்ஸ் ஃபாலு. இந்த எல்லோ ஜோனாக மார்க்கெட் வந்து அகைன் ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த ரிவர்சல் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 81,000 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 80,500 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா அந்த கேப் ஃபில்லிங் இருக்குது, அது 79,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா 82,200, அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 82,400, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 82,750. இதெல்லாம் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸாக இருக்கும். நெஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி கேண்டில் பேரிஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. நாளைய தினம் வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட்டு 2 வீக்ஸாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. அகைன் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்குதா, 24,500 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதுபோல் நீங்களே வந்து மார்க்கெட்டை வந்து ஓனாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை முழுவதும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மந்த்து 3rd வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெபினார் வச்சுருக்கேன் 2 டேஸு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்டில் கூட இருக்கும். ஈவினிங் 7 to 9 o'clock ஜாபில் இருக்கிறவங்க கூட அட்டன் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த வெபினார் வந்து இருக்கும். முற்றிலும் ஃப்ரீ தான். அந்த வெபினாரில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வெபினார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நான் இந்த சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இதை எதற்காக நான் டெய்லியும் வந்து உங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிடக்கூடாது. இப்படி தான் மார்க்கெட்டு நடக்கும் போல் அப்படின்னு யாரையும் நம்பிடக்கூடாது. இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். இதை வந்து நீங்கள் வந்து இப்படி தான் நடக்கணும் 100% வந்து நம்பிடக்கூடாது. அதற்காக தான் வந்து நான் டெய்லியும் இதை வந்து ஒரு டைம் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு வந்து வர இருக்கக்கூடிய நியூஸஸ் தான் வந்து மார்க்கெட்டை வந்து அப்சைடா டவுன் சைடா அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். இப்போதைக்கு ஓவரால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த 24,850ங்கிற குரூஷியலான லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான். சப்போஸ் நாளைக்கு ஒரு கேப் டவுனாக அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் கூட மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான எதிர்பார்ப்பு. சரிங்களா? பார்க்கலாம். இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் பழைய வீடியோலாம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பாருங்கள். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக நம்மளோட சேனல் இருக்கும். வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.